ஹலோ மக்களே, என்னோடய குட்டி பையன் சுத்தமாக சாப்பிட்றது கிடையாது. அவன் சாப்பிட்றதே ஒரு 4 ரெசிபி தான். இட்லி, சாம்பார், தோசை, இட்லி இது அதுக்கப்புறம் சாதம், ரசம். அதில் இட்லியில் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணி கொடுக்கலாம், ஏதாவது சேர்த்துக்கிட்டா கொஞ்சம் சத்து இல்லையா? அதனால் ஒரு 2 கப் பாசிப்பயிறு எடுத்திருக்கேன். 2 உருளைக்கிழங்கு கழுவிட்டு போட்டிருக்கேன். அது விசில் வர கேப்லேயே நம்ம காயெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். காய் உங்களோட ஆப்ஷன் தான். நான் பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, இஞ்சியும் போட்டிருக்கேன். பார்த்திங்களா, இந்த மாதிரி பச்சை பயிறு நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. நீங்கள் ஒரு 4 விசில் கூட வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வானல் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றி கடுகு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, பீன்ஸு, கேரட்டு, இஞ்சி, உங்களுக்கு வேணும்னா வேறு எதாவது போடுறதுனாலும் போட்டுக்கலாம் காய். அதுக்கப்புறம் இதெல்லாம் நல்லா வணங்கின கேப்பில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். மஞ்சள் தூளும் போட்டு நல்லா வணக்கி விட்டுருங்க. இது வணங்கிக்கிட்டே இருக்கும்போது நம்ம அந்த பச்சை பயிறு வேக வச்சோம் இல்லையா, அது அந்த மாதிரி ஒரு மேஷர் மூலயமா வச்சு நல்லா நைஸாக கொஞ்சம் மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. குழந்த சாப்பிட்றதுக்காக மேஷ் பண்ணுறேன். சில பேருக்கு வேண்டாம் அப்படின்னா கூட அது உங்களோட விருப்பம். ஆனால் நான் மேஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை காயோடு போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயம், ஏன்னா பயிர் போடுறோம் இல்லையா, அதனால் பெருங்காயம். அதுக்கப்புறம் அதில் வேக வச்சுருந்தேன் இல்லையா உருளைக்கிழங்கு, அதையும் நல்லா கொஞ்சம் கையாலே உதுத்து விட்டு நல்லா போட்டு இதோட நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு. நான் சாம்பார் பொடியெலாம் யூஸ் பண்ணல. வீட்டில் அரைச்ச மிளகா பொடி இருக்கும் இல்லையா, அதுதான். அந்த மிளகா பொடியை சேர்த்து நல்லா ஒரு வணக்கி விட்டுருங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு. அதுக்கப்புறம் நம்ம கடைஞ்சி வச்ச பச்சை பயிறு, அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி. உங்களுக்கு சாம்பார் தண்ணியாட்டம் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் கெட்டியாக தான் வேணும், அதனால் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துக்கிட்டேன். காய் இருக்குது இல்லையா, காய் வேகிற அளவுக்காக தண்ணி வேணும். ஸோ அதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு போதும். இந்த அளவு உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ நல்லா கொதிக்க வச்சு இறக்கிக்கலாம். இது ரொம்ப குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான சாம்பார் கூட. ஏன்னா வெறும் பச்சை பயிறு கொடுத்தா யாரும் சாப்பிட மாட்டாங்க குழந்தைங்கள்லாம். சில பேர் சாப்பிடாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சாம்பார் வச்சு கொடுக்கலாம். கூட கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இந்த சாம்பார் பக்காவாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இது போட்ட உடனேவே அப்படியே வீடெல்லாம் மணமாக இருந்துச்சு. எப்படா சாப்பிடுவோன்னுங்கிற மாதிரி இருந்துச்சு. இதுக்கு சூடான இட்லி, பூரி, அதுக்கப்புறம் சப்பாத்தி, இது எல்லாத்துக்குமே டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் இட்லி தான். இட்லி வித் பச்சை பயிறு சாம்பார். உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.